மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 14, 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் உங்களுக்கு நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? டாபிக் வைஸ் 8 தேர்வுகளும், ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3, ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தேர்வுகளில் கொடுத்துருக்கோம். இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? உங்கள் அட்ரஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் வந்துடும். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை கொஸ்டின் ஷெடியூல் வேணும்னா நான் மார்க் பண்ணியிருக்க இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் அது. இந்தியா நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், இந்தியாவின் முதல் வடிவமைக்கப்பட்ட முக்கியமானது, அப்புறம் வந்து முக்கிய ஆப்ரேஷன்கள், இது எல்லாமே முக்கியமான ஆப்ரேஷன்கள் தான். சரிங்களா? அடுத்து தலைநகரம், அதாவது நாடுகள், தலைநகரம், அதனுடைய தலைவர்கள் அப்படின்னு பேர்லாம் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 135 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒன்ஸ் காட்டுறேன். நம்ம சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 to ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 to ஸ்கூலோட புக் பேக் கொஷின் இதெல்லாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதாவது மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி மாறிய எம்எல்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணியிருக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம். அதாவது மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸினுடைய மூத்த தலைவரான முகுல் ராயின் எம்எல்ஏ பதவி வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் எம்எல்ஏ ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதித்துறை வரலாற்றில் இதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து பார்த்திங்கன்னா அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்கு தமிழக அரசு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 55% இருந்தது. இப்போ 3% உயர்த்திய பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 58% வந்து பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2025 முதல் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்க முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணையிட்டிருக்காரு. ஓகேங்களா? இதன்படி இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1829 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கை வெளியிட்டிருக்காரு. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் வந்து பார்த்திங்கன்னா ஜெகடே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சென்னை மாவட்ட சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் காலியாக உள்ள 2 பாலின சிறப்பு வல்லுநர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிய ஒப்பந்த அடிப்படையில் ஆட்கள் தேவை வச்சுருக்காங்க. தேர்வு செய்யப்படுவதற்கு மாதம் 21,000 வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் வழங்கப்படும். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பிரபல திரைப்பட கலை இயக்குனரான தோட்டாதர்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அரசனுடைய அறிவித்த செவாலிய விருதை வந்து பார்த்தீங்கன்னா அந்நாட்டின் இந்தியாவுக்கான தூதரான திரியமாத்தோ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வழங்கியிருக்காரு. கலைக்கும் திரைப்படத்துறைக்கும் அவர் கடந்த 64 ஆண்டுகளாக ஆற்றிய சேவையை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ப்ளஸ் ஸ்கூல் புக்கு டேட்டா அது நம்மளே கொடுத்துருவோம். அடுத்தது பெண்களின் வசிப்பிடங்களுக்கே சென்று புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை கண்டறியக்கூடிய நவீன வாகனத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தலைமைச் செயலகத்திலிருந்து வந்து வியாழக்கிழமை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த வாகனம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த 37 மாவட்டங்களிலும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் இயற்றுவது குறித்து பரிந்துரைக்கு அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியான KN பாஷா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியான KN பாஷாவும், உறுப்பினராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான வே பழனிக்குமார், ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான S ராமநாதன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளின் திரிசூல் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருச்சு. இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை மற்றும் கடற்படை ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பயிற்சி திரிசூல் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைந்தது. இந்திய கடற்படையின் தலைமையில் ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி 2 வாரங்களாக நடைபெற்ற பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா
30,000 இராணுவ வீரர்கள், 25 கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள், பல்வேறு போர் விமானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பங்கேற்றிருக்காங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் போர்பந்தரில் உள்ள மாதவ்பூர் கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்ட ஆம்பெக்ஸ் 2025 என்ற பெயரான முப்படை போர் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா T-72 பீரங்கிகள், ஜாகுவார் போர் விமானம், Su-30 MKI போர் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காச நோயோட பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக குறைஞ்சிருக்கிறத பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளது. ஓகேங்களா, உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி கடந்த 2015 வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பேரில் 237 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசநோய் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ 2024 தகவலின்படி 187 பேராக குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில் இந்நோயின் பாதிப்பு 21% குறைந்துள்ளது. அதாவது உலக அளவில் ஒப்பிடும்போது இது 2 மடங்காக குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா, அடுத்தது G7 கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் நடைபெற்ற எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் அரிய கனிமங்கள் குறித்த விளக்க அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வந்து G7 நாடுகள். G7 நாடுகள்னால் கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா. ஓகேங்களா, ஆகிய 7 நாடுகள் தான் G7 நாடுகள். ஓகேங்களா, இதற்கான வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு கனடாவில் நயகரா பிராந்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. முக்கியமாக இதில் 7 நாடுகள் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இல்லைன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்தது வங்கதேசத்தில் நடைபெறும் ஆசியா வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒரே நாளில் 3 தங்கம் 2 வெள்ளி என மொத்தம் 5 பதக்கம் கிடச்சிது. இதில் தீப்ஷிகா, பிரித்திகா ஜோதி இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கி அசத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்டேட் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நம்ம பயிற்சி மின்சாரம் தொடங்க இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்ன அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.